வணக்கம். ஏன் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்க வேணும் என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழும். அப்படி ஒரு கேள்வியை தட்டி எழுப்பும் விதமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி வடக்குல தன்னுடைய பரப்புரைகளை மேற்கொண்டு வருது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்கிற இந்த பரப்புரை போர் இந்த தேர்தலோட தமிழ் தேசிய கட்சிகளை வடக்கிலிருந்தே ஓரங்கட்டி விடும் என்ற ஒரு அபாயமும் இன்றைக்கு எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏன் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேணும் என்ற விடயத்தை பற்றி கதைக்க போறேன். பொதுவாக தமிழர்களுடைய ஜனநாயக தேர்வு எதென்று பார்த்தால் அது தமிழ் தேசிய கட்சிகளாகத்தான் இருந்திருக்கு. இதுவரைக்கும் இலங்கையில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் அநேகமாக தமிழ் தேசிய கட்சிகளே வெற்றி பெற்றிருக்கு. அப்படி தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் அந்த தேர்தலில் ஏதோ அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் போட்டியிடாமல் இருந்திருக்கு அல்லது ஆர்வம் காட்டாமல் இருந்திருக்கு என்றுதான் அர்த்தம். எனவே நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலையும் தமிழர்களுடைய ஜனநாயக முறைப்படியான தெரிவாக தமிழ் தேசிய கட்சிகள் இருந்திருக்கு, போர் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட. ஆனால் 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகளை தமிழர்கள் நிராகரிக்கிற விரும்பாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்படி தமிழ் தேசிய கட்சிகளை மக்கள் நிராகரிக்கிறதுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த காலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒரு காரணம் சொல்லப்படுது. அதாவது கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு போனமை, ஒரு கொள்கை பிடிப்போட தமிழர்களுடைய அரசியல் நலன் சார்ந்து செயற்படாமை, தங்கட நலன்களையும் சுயநலன்களுக்காகவும் இந்த தமிழ் தேசிய அரசியலை பயன்படுத்தி கொண்டமை என்று பல காரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இது மட்டுமே ஒரு காரணமாக இல்லை. பொதுவாக சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதம் தமிழர்களுடைய அரசியல் இருப்பை கேள்விக்குள்ளாக்க வேணும், அழிக்க வேணும் என்றதுலதான் 1948ஆம் ஆண்டிலிருந்து செயற்பட்டு வருது. அதற்கு பல ஆட்சிகளும் பல ஆட்சியாளர்களும் தகுந்த உதாரணங்களோடு இருக்கிறார். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழர்களுடைய ஆயுத வழி போராட்டம் முற்றாக அளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தமிழர்களுடைய அரசியலை, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்களை தக்க வச்சிருந்தது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தான். கட்சிகள்ல பல குளறுபடிகள், ஒழுக்க இனங்கள், பல இனங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த கட்சிகளை விட்டா தமிழர்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை, தேசியம் சார்ந்த விடயங்களை, சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்களை, அரசியல் இருப்பு சார்ந்த விடயங்களை பேசுறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் வேற தரப்புகள் இங்க இல்லை. எனவே தமிழர்கள் தமிழ் தேசிய கட்சிகள்ல தான் தங்களுடைய அரசியல் தெரிவின் முழு பாரத்தையும் ஒப்புவிச்சிருந்தார்கள். இப்ப தமிழர்களுடைய அரசியல் இருப்பை இந்த தீவில அழிக்க விளைகிற தரப்புக்கு தமிழ் தேசிய கட்சிகள் பெரிய சவால். எனவேதான் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகளையும் சுயநலவாதிகளையும் வலுப்படுத்தி பிரச்சனைகளை பெரிதாக்கி மக்கள் மத்தியிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகளை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இது திரைமறைவில் நடந்த ஒரு சதிதான். தமிழ் தேசிய கட்சிகளை தமிழர்கள் நிராகரிக்கிறதுக்கான காரணங்களை 100% எடுத்துக்கொண்டால் அதுல 50% பொறுப்பை தமிழ் தேசிய கட்சிகள் தான் ஏற்க வரும். ஆனால் மிகுதி 50% பொறுப்பு இந்த மாதிரியான சதிகளின் பாற்பட்டதுதான். ஒரு அறிமுகத்துக்காக உலக விளக்கத்தையும் சொன்ன விடயத்துக்குள்ள போகலாம். ஏன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளை தமிழர்கள் ஆதரிக்க வேணும்? 2018ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்தது. 2015 18 வரைக்குமே தெற்குல ராஜபக்சக்களின் கை ஓங்கி இருக்கவில்லை. ராஜபக்சக்கள் அரசியல் தளத்தில் மிகுந்த பலகீனப்பட்டு போய் இருந்தார்கள். இந்த 3 வருட கால பகுதியுமே ராஜபக்சக்கள் அடுத்து எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்பதற்கான தந்திரோபாய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுச்சினான். அதுல ஒன்றுதான் 2018 நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இனிமேல் ஆட்சிக்கு வரவே மாட்டார்கள் என்று தெற்கில ஊடகங்கள் சத்தியம் செய்து எழுதிய ராஜபக்சர்கள் 2018 பேரெழுச்சி கொண்டார்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்தி கொண்டு மக்கள் மட்டத்துல போய் வேலை செய்தார்கள். அங்கே இருக்கிற பௌத்த மடாலயங்கள், அதுக்கு தலைமை வகிக்கிற பௌத்த துறவிகள், ஏனைய சிவில் சமூக அமைப்புகள் எல்லாத்தையும் பிடிச்சு 2018ஆம் ஆண்டுல உள்ளூராட்சி சபைகளை பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியினர் கைப்பற்றினர். இதற்கு பக்கபலமாகவும் பெரும் மூளையாகவும் செயற்பட்டவர் பசில் ராஜபக்ச. அவர்தான் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர். அமெரிக்காவில் இருந்தாலும் அவர் களத்தில் இறங்கி வேலை செய்து 2018ஆம் ஆண்டுல மொட்டு கட்சி பெருவாரியாக உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றத்துக்கு காரணமாக இருந்தவர். அடுத்து வந்தது ஜனாதிபதி தேர்தல். 2018 நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொண்ட மொட்டு கட்சி 2019 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி பதவியையும் இலகுவாக கைப்பற்றி கொண்டது. இலங்கை வரலாற்றிலேயே அதிக வாக்குகளை பெற்ற ஜனாதிபதியாக மொட்டு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கோட்டபாய ராஜபக்ச தெரிவானார்.
அதற்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஒரு காரணமாக இருந்தது, கை கொடுத்தது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் 2018 உள்ளூராட்சி சபைகளை மொட்டுக்கட்சி கைப்பற்றியதன் விளைவாகத்தான் மக்கள் மத்தியில இலகுவாக போக முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தல் 2020 நடந்தது. 2020 மொட்டுக்கட்சி பெரிய அளவிலான வாக்குகளை பெற்று பெரும்பான்மையான பாராளுமன்றம் ஒன்றை அமைத்தது. கிட்டத்தட்ட 163 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று நினைக்கிறேன் மொட்டுக்கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார்கள். எனவே அசைக்க முடியாத பாராளுமன்றம் ஒன்றை மொட்டுக்கட்சியினர் அந்த வருடத்தில் கைப்பற்றி இருந்தார்கள். இந்த ஃபார்முலா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். முதல்ல சின்ன தேர்தலை வச்சு சின்ன சின்ன கிராமங்களை கைப்பற்றுறது, பிறகு ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ஜனாதிபதிக்கு உண்டான கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அப்படியே பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதன் பசில் ராஜபக்சவோட ஃபார்முலாவாக இருந்தது. 2018 மொட்டுக்கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பசில் ராஜபக்ச எப்படி ஒரு மூளையாக செயற்பட்டாரோ, அதே மாதிரி 2024 தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா மூளையாக செயற்பட்டார். இவருடைய ஃபார்முலா வேறு மாதிரியானதாக இருக்கு. முதல்ல கவர்ச்சிகரமான ஜனாதிபதி ஒருவரை மக்கள் முன் நிறுத்தி ஜனாதிபதி பதவியை கைப்பற்றி கொள்றது. அந்த கவர்ச்சியை வச்சுக்கொண்டே அந்த கவர்ச்சியின் சூடு தனிய முதல் பாராளுமன்ற தேர்தலை சுட சுட நடத்தி அப்படியே பாராளுமன்றத்தை கைப்பற்றி கொள்றது. இந்த கவர்ச்சி நீடிக்காது, நிலைக்காது என்பது டில்வின் சில்வாவுக்கு தெரியும். எனவே உடனடியாகவே உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பெருவாரியாக வெல்ல வச்சு உள்ளூராட்சி சபைகளையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு போனால் அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு ஆட்சியை ஒன்றுமே செய்ய இயலாது. இந்த ஆட்சி பலமானதாக மாறும். இந்த இடத்தில் தான் பசில் ராஜபக்சவும் டில்வின் சில்வாவும் வித்தியாசப்படுகிறார்கள். இப்படி இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய, ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய சக்தியாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கு. இலங்கையினுடைய ஜனநாயக வழித்தடத்தில் உள்ளூராட்சி சபைகளுடைய பங்கு காத்திரமானது. இது தெற்குக்கு வடிவாக விளங்கும். இப்படி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கும் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்றதுக்கும் ஒரு ஊடு சக்தியாக இருக்கிற உள்ளூராட்சி சபைகள் பற்றி வடக்கு கிழக்குக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு செய்தி. இது ஒரு குட்டி தேர்தல். இதுல போட்டியிடுறதால ஒரு விரியோசனமும் இல்லை. அந்தந்த கிராமங்களுக்கு லைட் போடுறது, ரோட்டை திருத்துறது, குப்பை அள்ளுறது போன்ற வேலைகளை தான் செய்ய இயலும். எனவே இது ஒரு வேண்டத்தகாத வேலை என்ற மாதிரி தான் இந்த தேர்தல் குறித்து வடக்கு கிழக்குல மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் இது முற்றிலும் பொய்யானது. நான் ஏற்கனவே சொன்ன உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்படி ஆட்சியை கைப்பற்றதுக்கான ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. எனவே தமிழர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் குறித்து இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்ப தேசிய மக்கள் சக்தி எல்லார் வீட்டு வாசல்களிலும் நிற்குது, மக்களுடைய விருப்பை பெற்றிருக்கு. தேசிய மக்கள் சக்தி என்று இப்ப அதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருந்தாலும் கூட அது ப்ரோ ஜேவிபி. அந்த ஜேவிபி தான் இப்போது தமிழர்களுடைய வாசல்ல நிற்குது. எனவே ஜேவிபி ஆகிய தேசிய மக்கள் சக்தி தமிழர்கள் மத்தியில ஊழலை ஒழிக்கிறதுக்காகவும் நாட்டில நீதியான ஆட்சியை உருவாக்குறதுக்காகவும் உருவாகி இருக்கிற ஒரு சக்தி என்ற ஒரு தோற்றம் தான் காட்டப்படுது. இந்த தோற்றமானது தமிழர்களை இலகுவில் நம்ப வைக்குது, தமிழர்களை இலகுவில் அவர்களுக்கு பின்னால் செல்ல வைக்குது. வடகிழக்கு மக்களோ இந்த உள்ளூராட்சி சபைகளின் அரசியலை விளங்கி கொள்ளாமல் வெகுளித்தனமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தியின் கையில் ஒப்படைக்க தயாராகிறார்கள். அப்படி தேசிய மக்கள் சக்தியின் கையில் உள்ளூராட்சி சபைகளை ஒப்படைச்சால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கிற அந்த அரசியல் அதிகாரம் மொத்தமாக தெற்கு சார்ந்த ஜேவிபியின் கையில் சிக்கும். ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு எதிரான மொத்த அரசியல் வன்மத்தையும் கக்கியது ஜேவிபி தான். இன்றைக்கு ஜேவிபி தெற்கில தோற்கடிக்கப்பட்டாலும் கூட வடக்குல தோற்கடிக்க முடியாத ஒரு சக்தி என்ற நிலையை அடையிறதுக்காகத்தான் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொள்ள போராடுது. இந்நிலையில் வடகிழக்கு மக்களுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய அரசியல் தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படையில்லை. உங்களுடைய கட்சிகளும் மக்களை அரசியல் மயப்படுத்த தவறிட்டு இந்த தவறுகளை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜேவிபி வடக்கு கிழக்கில் இருக்கிற உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொள்ள போராடுது. அது கிட்டத்தட்ட கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தனியாக சபைகளை கைப்பற்ற முடியாட்டிலும் கூட ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கிற ஒரு திட்டம் இருக்கு என்றும் சொல்லிக்கணும். அது சாத்தியப்படவும் கூடும். மக்கள் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கணும். அது தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமாக மாறும். இப்படி தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கின் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொண்டால், கிழக்க விடும் வடக்கின் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொண்டால் இங்க அடுத்து வரும் 5 வருஷத்துக்கு அவர்கள்தான் தீர்மானிக்கும் சக்தி. தேசிய மக்கள் சக்தியினுடைய அதிகாரம் வடக்கின்
கிராம மட்டம் வரைக்கும் பரப்பப்படும். தேசிய மக்கள் சக்தியாகிய JVP வடக்கில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தின் மூளை முடுக்கு வரைக்கும் விஸ்தரிக்கப்படுவார்கள். இப்படி மக்களை இலகுவில் மூளை செலவை செய்யக்கூடிய சக்தியாகிய தேசிய மக்கள் சக்தி வடக்கு மக்களை அடுத்து வரும் 5 வருஷத்துக்கு முழுவதுமாக மூளைச்சலவை செய்து வச்சிருக்கிறார். நல்லிணக்கம், ஊழலற்ற ஆட்சி, நீதி, நேர்மை என்று சொல்லி தமிழ் மக்களை இலகுவாக கவரத்தக்க வாக்குறுதிகளை வழங்கி, ஏதாவது சில சலுகைகளையும் வழங்கி அபிவிருத்தி அப்படி ஏதாவது தமிழ் மக்களை தங்களோட கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். தமிழ் மக்கள் பாம்பாட்டியின் கையில் சிக்கின பாம்பு மாதிரி இருப்பினம், எல்லா பாட்டுக்கும் ஆடுவினம். அந்த நேரம் தேசிய மக்கள் சக்தியால இங்கே நிலையான ஒரு அரசியல் இருப்பை பெற முடியும். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்கிற தரப்பினுடைய தகமைகள், ஆளுமை திறன்கள் எல்லாம் அந்த மாதிரியான ஆட்களை போட்டு தன்னுடைய வேலை திட்டங்களை வடக்குல ஆழமாக செய்ய முடியும். ஏற்கனவே வடக்குல பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல், குடியேற்றங்கள், மக்களுடைய குடிப்பரம்பல மாற்ற மாதிரியான செயற்பாடுகள் அதிகம் நடக்குது. இது எல்லாமே மேலும் விஸ்தரிக்கப்படவும் இந்த இடங்கள் மெல்ல மெல்லமாக மொத்தமாக அபகரிக்கப்படவும் ஒரு வாய்ப்பாக அமையும். அதே நேரத்துல தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷை, சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த விடயங்கள் எல்லாமே மெல்ல மெல்லமாக அருகி வருது, கைவிடப்பட்டு வருது. தமிழ் தேசிய கட்சிகளுடைய சிதைவும் இதுக்கு ஒரு காரணம். இப்படி அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு தெற்கு கட்சி ஒன்றுக்கு தமிழர்களுடைய கிராமங்கள் கையளிக்கப்பட்டால் ஏற்கனவே நலிவடைஞ்சு வார, அழிஞ்சு வார தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களும் சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்களும் மேலும் நிர்மூலமாகும், முற்றாக அழிக்கப்படும். தமிழர்கள் எல்லோருமே அரசியல் இலக்கற்றவர்களாக, தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்களாக தெற்கோடு இணைக்கப்படுவார்கள். இப்பவே பெரும்பாலான புதிய தலைமுறையினர் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும், போயிட்டினர். அவர்களை மீட்டு வாரதெல்லாம் மிகுந்த சிரமமான காரியம். 5 வருஷத்துக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிச்சால் இதுதான் நடக்கும். அடுத்து இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டம். ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒற்றை ஆட்சியை முதன்மைப்படுத்துகிற ஏக்கிய ராஜ்ய தீர்வு திட்டம் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு முன்வைக்கிற தீர்வு திட்டம் என்று சொல்லப்படுது. அந்த தீர்வு திட்டத்துல பெருசாக எதுவுமே இல்லை என்றும் சொல்லப்படுது. அதாவது ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பு மாதிரி இதுவும் ஒரு அரசியலமைப்பு தான். இதுல கொஞ்சம் வார்த்தை ஜோடனைகள் இருக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை என்று பலரும் பல்வேறு இடங்கள்ல ஆதாரபூர்வமாக நிறுவிட்டு, எனவே அப்படியான ஒரு அரசியல் அமைப்பை கவர்ச்சிகரமாக மக்கள் மத்தியில கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வு புதிய தேசிய மக்கள் சக்தி வழங்கிவிட்டது என்பதை நிறுவனத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற கிராமங்களை கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்படி தமிழர்கள் எதுவுமே இல்லாத ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்பார்களாக இருந்தால் தமிழ் தேசியமும் சரி, சுயநிர்ணயமும் சரி, தமிழர்களுடைய அரசியல் இருப்பும் சரி, கடந்த காலத்துல தமிழர்கள் நடத்தின போராட்டங்களின் அத்தனை தியாகங்களும் சரி எல்லாமே அழிஞ்சு போகும். இப்படி ஒரு அபாயமான கட்டம் தான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலம் தமிழர்கள் முன் வந்து நிற்குது. எனவேதான் இந்த இடத்துல இந்தந்த காரணங்களுக்கு எதிராக அல்லது தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்கிறதுக்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரிக்க வேண்டிய தேவையில கட்டத்துல தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். எனவே இத்தகைய ஆபத்துக்களை விளங்கி கொண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரிக்க வேணும். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இங்க இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளை இவ்வளவு தூரம் நம்புறது என்ற விடயம். கடந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து தமிழ் தேசிய கட்சிகள் சில தெற்குல ஆட்சி பீடம் ஏறுற அரசுகளோடு இணைஞ்சு போறது, அதற்காக ஏதாவது காரணங்களை சொல்லி தமிழ் மக்களிடமிருந்து தப்பிச்சு கொள்றது என்பதை ஒரு போக்காக, ஒரு கொள்கையாக கடைபிடிச்சு வந்திருக்கு. நல்லாட்சி காலத்துல எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் தமிழ் மக்களுக்கு கதை விட்டார்கள் என்று. பிறகு இப்ப நல்லாட்சி அரசாங்கத்தையும் நல்லாட்சியின் பிதாமகர்களையும் கடுமையாக விமர்சிக்கணும். எனவே இந்த முன் அனுபவங்களின்படி எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து நல்லிணக்க பாடல்களை பாடி ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த பிடியும் இல்லை. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவாக பல சபைகள்ல ஆட்சி அமைக்கிறது சிக்கலானதாக மாறும். பல பேர் கூட்டு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் ஏற்கனவே இங்கே களத்தில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளும் தெற்கில இருந்து வந்திருக்கிற JVP ஆகிய தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்பதற்கும் எந்த பிடியும் இல்லை. அதை செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படியாக தமிழ் தேசியம் பேசுற கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைஞ்சு வடக்குல பிரதேச சபைகள்
நகர சபைகள் மாநகர சபை ஆட்சிகளை அமைக்குமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை ஆபத்துகளும் திருப்பியும் நடக்கும். அத்தனை ஆபத்துகளுக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் ஆதரவளித்து கொண்டிருக்கும். அதுக்கெல்லாம் நல்லிணக்க விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இத்தகைய ஆபத்தும் கூட தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரிக்கிறதுல இருக்கு. தமிழ் மக்களாகிய வாக்காளர்கள், நீங்கள் வாக்களிக்க போகும்போது வாக்களிக்க இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளுடைய கடந்த கால அரசியல் பயணத்தை ஒரு தடவை மீட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுல தெளிவில்லாட்டி பத்திரிகைகள் வாசிக்கிற ஊடகங்களோடு தொடர்புடைய வாக்காளர்கள்ட்ட கொஞ்சம் விவரம் அறிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இவர்கள் கடந்த காலத்துல எப்படி நடந்தார்களோ அதே மாதிரி எதிர்காலத்துல நடக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த பிடியும் இல்லைத்தானே. எனவே கடந்த காலங்களில் உங்கள் மத்தியில் செயற்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டில் எவ்வளவு தூரம் கொள்கை பற்றோடு இயங்கினார்கள், செயற்பட்டார்கள் என்பதை ஒரு சான்றாதாரமாக கொண்டு அதை அந்த கட்சிகளை மதிப்பிடுறதுக்கான ஒரு கருவியாக கொண்டு அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம். அப்படியாக கொள்கை பிடிப்போடு களத்தில் நின்று இயங்கிய தரப்புகள் கடைசி வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டார்கள். அப்படி ஆட்சி அமைக்க முடியாம போனால் அந்த உள்ளூராட்சி சபைகளில், நகர சபைகளில், மாநகர சபைகளில் பலமான எதிர்கட்சியாக வருவார்கள். இந்த சபைகளில் பலமான எதிர்கட்சியாக செயற்படுறது என்பது மிக முக்கியமான விடயம்தான். ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிர்மூலமாக்க விளையிற சந்தர்ப்பங்கள்ல இந்த எதிர்கட்சிகள் சபைகளுக்குள்ள வலுவாக செயற்பட முடியும், தங்களுடைய எதிர்ப்பை காட்ட முடியும். அப்படி எதிர்ப்பு காட்டினால் அந்த செயற்திட்டங்கள் அத்தோட நின்று போகும். எனவே தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய அரசியல் நலனையும் விரும்புகிற தரப்புகள், கட்சிகள் இந்த உள்ளூராட்சி சபைகள்ல ஆளுங்கட்சியாகத்தான் இருக்க வேணும் என்று இல்லை, பலமான எதிர்கட்சியாக கூட இருக்கலாம். தமிழர் நலன் சார்ந்த அரசியலை தொடர்ந்தும் கொள்கை பிடிப்போட முன்னெடுக்கலாம். எனவே அத்தகைய நபர்களை, அத்தகைய கட்சிகளை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்குங்கள். தமிழ் தேசியம் வடக்கு கிழக்கில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள். நன்றி.